விபத்தில் சிக்கிய நடிகர் விஜய் மகன் அதிர்ச்சியில் குடும்பத்தினர்கள் கலங்கி நிற்கும் தமிழ் சினிமா துறை. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான ஒரு உச்சம் பெற்ற நடிகர் விஜய் அவர்கள். அப்படியாப்பட்ட விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் 70 படங்களுக்கு மேல் நடிச்சிருக்காரு. தனக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை கொண்ட அந்த விஜய் அவர்கள், சினிமாவில் நான் சாதிச்சது போதும், இதுக்கப்புறம் அரசியல்ல களமிறங்க போறேன், மக்களுக்காக நல்லது பண்ண போறேன் அப்படின்னு அரசியலுக்காக சினிமாவை கைவிட்டு இப்போ அரசியலுக்காக முழு நேர ஒரு அரசியல்வாதியா மாறிட்டாரு. சொல்லப்போனா தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சியை ஓப்பன் பண்ணி தமிழ்நாடு முழுக்க 2026 சட்டமன்ற தேர்தல்ல எல்லா இடங்களையும் அவரு வெற்றி பெற போறதாவும் அவரு இப்போ பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காரு. அவர் பண்ணக்கூடிய பிரச்சாரங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுல சர்ச்சையவும் ஏற்படுத்திட்டு இருக்கு. கடைசியா அவரு கரூர்ல பிரச்சாரம் பண்ணும்போது 41 பேர் இறந்து போனது பயங்கர ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினுச்சு. இப்படி விஜய் பத்தி பல செய்திகள் இணையத்துல காட்டு தீ போல பரவிட்டு இருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் ஒண்ணு அவருடைய இந்த அரசியல் வாழ்க்கை. இன்னொன்னு, இந்த அரசியல் களமிறங்க போறேன்னு அவர் எப்ப சொன்னாரோ அப்பவே அவங்க வீட்லயும் பிரச்சனை வெடிச்சது. ஏன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு போகக்கூடாது அப்படின்னு அவங்க குடும்பத்தினர்கள் எல்லாருமே தடுத்தாங்க. ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா இல்ல. அரசியலுக்கு போனா கண்டிப்பா அதனால நிறைய பிரச்சனை வரும். அதை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு செட் ஆகாது, வேண்டாம் அப்படின்னு அவங்க குடும்பத்தினர்கள் தடுத்தாங்க. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும், நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா அதை யாராலையும் மாத்த முடியாது. என் முடிவுல நான் தெளிவா இருக்கேன். நான் இனி மக்களுக்காக மட்டும்தான் வாழ போறேன். ஸோ இந்த முடிவை ஏத்துக்கிட்டா நீங்க என் கூட இருக்கலாம். இந்த முடிவை பிடிக்கல அப்படின்னா தாராளமா நீங்க என்னை விட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு தனது குடும்பத்தை ஒதுக்கி வச்சாரு விஜய் அவர்கள். சொல்லப்போனா அவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே விஜய்க்காக வழி இல்லாம அவர் கூட இருக்காங்க. ஆனா மனைவி சங்கீதாவும் மகனும் மகளும் விஜயை விட்டு பிரிந்து இப்போ லண்டன்ல குடியேறிட்டாங்க. அதனால லண்டன்ல தான் சங்கீதா இருக்காங்க. ஸோ விஜயுடைய மகள் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா விஜயுடைய மகன் படித்து முடிச்சுட்டு அடுத்ததா இப்போ படம் இயக்கத்துல ரொம்ப பிஸியா இருக்காரு. விஜய் அவர்களுடைய மகன் இயக்குற முதல் திரைப்படத்தை லைக்கா நிறுவனம் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இதுல சந்தீப் குமார் தான் ஹீரோவா நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஜேசன் சஞ்சய் இயக்குற இந்த படத்துக்கு சிக்மா அப்படின்னு பேர் சுட்டியிருக்காங்க. இந்த படத்தோடைய கிட்டத்தட்ட ஒரு 80% படப்பிடிப்பு முழுவதுமா முடிஞ்சிட்டான். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா தான் எடுக்கப்பட்டிருக்கு. ரொம்பவுமே ஒரு வித்தியாசமான கதைகளும் கொண்ட திரைப்படமா இந்த படத்தை ஜேசன் சஞ்சய் இயக்கியிருக்காராம். கண்டிப்பா இந்த படம் வெளியாகும் போது மிகப்பெரிய அளவுல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. விஜய் எப்படி நடிப்புல உச்சம் பெற்ற ஒரு நடிகரா மாறினாரோ அதே மாதிரி இயக்கத்துல தன் தாத்தாவையே மிஞ்சுற அளவுக்கு ஜேசன் சஞ்சய் கண்டிப்பா பெரிய ஆளா வருவார்னு எல்லாருமே சொல்றாங்க. அப்படி இந்த சிக்மங்கல திரைப்படத்தை கடந்த ஒரு 6 மாத காலமா பரபரப்போட எடுத்துட்டு இருக்காரு விஜயுடைய மகன் ஜேசன் சஞ்சய் அவர்கள். முதல் திரைப்படமே இப்படி பெரிய பட்ஜெட், அதுவும் இப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஹீரோ. இதனால இந்த திரைப்படம் எப்படி இருக்க போகுது, அதுவும் விஜயுடைய மகன் அப்படின்னு எதிர்பார்ப்பு உச்சம் நோக்கி ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. இப்படியாப்பட்ட இந்த நேரத்துல இந்த படத்துடைய மிக முக்கியமான கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் நேற்று தினம் படமாக்கப்பட்டிருக்கு. இதற்காக பெரிய அளவுல ஷெட்டு போட்டு இந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஒரு முக்கியமான சண்டை காட்சி தான் படமாக்கப்பட்டிருக்கு. அந்த சண்டை காட்சி படமாக்கப்படும் போது திடீர்னு ஏற்பட்ட ஒரு கோர விபத்துல விஜயோட மகன் சிக்கியிருக்காரு. அதாவது ஹீரோவுக்கு எப்படி அது நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவருடைய தலைக்கு மேல அந்த ரோப் அருந்து அவருடைய மேல விழுந்திருக்கு. அதுல அவர் சிக்கியிருக்காரு. பலத்த காயம் அடைஞ்சிருக்காரு. அதன் பிறகு அவரை அங்கிருந்து மீட்டெடுத்து மருத்துவமனையிலும் அனுமதிச்சிருக்காங்க. மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில, மிக மிக ஒரு மோசமான நிலைமையில தான் அவர் இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காராம். இந்த செய்தி இப்போ வெளியத்தில் வெளியாகி அனைவருக்குமே உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சியும் சோகத்தையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு.